அண்மை செய்தி. புதிய தேசிய ஜனநாயக கூட்டணி புதிய ஆட்சி அமைக்க இருக்கும் நிலையில் அமைச்சரவையில் யார் இடம்பெறுவார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அதில் ஆந்திராவிற்கு 5 அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக அண்மைய தகவல் கிடைத்திருக்கிறது. தெலுங்கு தேசத்திற்கு 3, பவன் கல்யாணின் கட்சிக்கு 1, பாஜகவிற்கு 1 என ஆந்திராவிற்கு 5 அமைச்சர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். சுசித்ரா, தற்போது வரை ஆந்திராவிற்கு 5 அமைச்சரவை வாய்ப்புகள் இருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்புகள் கொடுக்கப்பட இருப்பதாக தகவல் இருக்கிறது? மிக முக்கியமாக இந்த 5 அமைச்சரவை பொறுப்புகளிலுமே சந்திரபாபு நாயுடைய கட்சிக்கு மொத்தம் 3 தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய அமைச்சரவையில் யார் இடம்பெறுவார்கள் என்ற கேள்விக்கு தேசம் முழுவதும் ஆவலோடு பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் ஆந்திர மாநிலத்திற்கு 5 அமைச்சரவை பொறுப்புகள் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாஜக தலைவர் நட்டா தலைமையில் மூத்த தலைவர்கள் எல்லாம் ஆலோசித்து வருகிறார்கள். ஆந்திராவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 5 அமைச்சரவை பதவிகள் ஒதுக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரியவந்திருக்கிறது. குறிப்பாக தெலுங்கு தேசம் கட்சிக்கு 3 அமைச்சர் பதவிகளும், பவன் கல்யாணின் ஜனசேனாவுக்கு 1, பாஜகவுக்கு 1 அமைச்சர் பதவியும் கிடைக்கக்கூடும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அமைச்சரவையில் அடுத்து யார் இணையப் போகிறார்கள் என்ற கேள்வி இருக்கும் நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா, தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன என்பது குறித்த விவரங்கள். ஜெனிஃபர், ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விடுத்த அந்த 5 அமைச்சரவை பொறுப்புகள் என்பது ஆந்திராவிற்கு வழங்குவதற்கான ஒரு இசைவிற்கு பாஜக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக சந்திரபாபு நாயுடுவினுடைய தெலுங்கு தேசம் கட்சிக்கு 3 கேபினெட் பொறுப்புகளும், அது மட்டுமல்லாமல் அவருடைய கூட்டணி கட்சியான ஜனசேனா கட்சிக்கு பவன் கல்யாண் ஜனசேனாவிற்கு 1 அமைச்சரவை பொறுப்பும், மூன்றாவதாக பாஜகவினுடைய கட்சியிலிருந்து ஒருவருக்கான ஒரு பொறுப்பும் என்று மொத்தம் 5 அமைச்சரவை பொறுப்புகளை வழங்குவதற்கான ஒரு ஒப்புதல் என்பது தற்போது பாஜக மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிகளிடையே உடன்பாடாக ஏற்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 5 அமைச்சர்கள் ஆந்திராவிலிருந்து பொறுப்பேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக நிதி அமைச்சகம் அல்லது பாதுகாப்பு அமைச்சகத்துடைய இணை அமைச்சர் பொறுப்பும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது கூறப்படுகிறது. அதே சமயம் பாஜகவினுடைய மூத்த தலைவராக உள்ள புரந்தேஸ்வரிக்கும் இந்த முறை மத்திய அமைச்சரவையில் பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அதற்கான ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்போது பாஜக தலைமை அலுவலகம் அடுத்து உறுதிப்படுத்தியிருக்கிறது. மொத்தம் 5 அமைச்சரவை பொறுப்புகள் அவர் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடைய அந்த கோரிக்கை என்பது தற்போது முற்றிலுமாக அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மக்களவை சபாநாயகர் பொறுப்பில் மட்டும்தான் ஒரு பிரச்சனை என்பது நீடித்து வருகிறது. மக்களவை சபாநாயகருக்கு பதிலாக துணை சபாநாயகர் பொறுப்பை வேண்டுமானால் வழங்குவதற்கான ஒரு ஆலோசனை என்பது தற்பொழுதும் தெலுங்கு தேசம் மற்றும் பாஜக கட்சியினரிடையே நடைபெற்று தெலுங்கு தேசத்தை பொறுத்தளவில் மற்றும் 3 கேபினெட் பொறுப்புகளில் யார் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள் என்ற ஒரு பட்டியல் என்பது இன்று அல்லது நாளை அவர்களுக்கு பாஜகவிற்கு வழங்கப்படும் என்ற ஒரு வழங்கப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்துள்ள நிலையில் இன்று பிற்பகல் தெலுங்கு தேசம் மற்றும் பாஜக இடையேயான அந்த ஒரு கூட்டணி மீண்டும் இலாக்கா பேச்சுவார்த்தை என்பது மீண்டும் நடைபெற உள்ளதாகவும் அதற்கு பிறகு இறுதி பட்டியல் என்பது இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக நாளை மாலை யாரெல்லாம் பதவியேற்க இருக்கிறார்களோ அந்த இலாக்காக்கள் மட்டும் அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் கூறியிருக்கிறார்கள். பாஜகவுடைய மூத்த தலைவர் புரந்தேஸ்வரியை பொறுத்தளவில் சுமார் 2.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த முறை அவர் வெற்றி பெற்றுள்ளார். ஏற்கனவே ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய தேர்தல் மேற்பார்வையாளராகவும் பல்வேறு பாஜகவுடைய மூத்த பொறுப்புகளிலும் அவர் இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முக்கிய கேபினெட் பொறுப்பு இந்த முறை புரந்தேஸ்வரிக்கு வழங்கப்படும் என்றும் பாஜகவுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெரிகா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.